ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது வெளியே தெரியாமல் எப்படி அதை சரி பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் நாட்லேயே இன்னொரு டைப் இருக்குது, அது எப்படி போடுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம சூப்பராக ஒரு 3 பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. இதை எப்படி மேக் பண்ணோம், எப்படி நாட் போட்டோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த பிரேஸ்லெட்டில் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பர்பிள் கலர் கிராக்கிள் பீட்ஸும், இன்னொன்று ஒயிட் கலர் கிளாஸ் பீட்ஸும். இதோடைய கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. வழக்கமாக பிரேஸ்லெட் கோர்க்குற மாதிரி எல்லாத்தையும் 1 by 1 கோர்த்துக்கோங்க. எப்படி கோர்க்குறேன் பாருங்கள். 2 ஒயிட்டு, 1 கிராக்கிள், 2 ஒயிட் கிளாஸ் பீட்ஸு, 1 கிராக்கிள் பீட்ஸ், இப்படி தான் நான் கோர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் பிரேஸ்லெட் ஃபுல்லாக பீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோர்த்துட்டு அப்புறம் நாட் போடுறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இது எப்படி இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிட் வித் பர்பிள் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம நாட் போடுறதுக்கு தேவையான அளவு வயர் மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி நாட் போடுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற மாதிரி நாட் போட்டோன்னா அது நிற்காது. இப்போ நான் இதில் நார்மலான ஒரு நாட் போட்டிருக்கேன், வழக்கமாக நாட் போடுற மாதிரி. இப்போ நான் அந்த கார்னரில் கை வச்சுட்டு இழுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படி நாட் கலண்டே எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்படி நம்ம போடக்கூடாது. எப்படி நாட் போடுறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைப் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வழக்கமாக போடுற மாதிரி ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிட்டு அடுத்ததாக நம்ம போடுறோம் பாருங்கள். நம்ம லெஃப்ட் டு ரைட், அப்புறம் திரும்பவும் லெஃப்ட் டு ரைட், அதாவது டபுள் ட்விஸ்ட் பண்ணணும். பாருங்கள், நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி டபுள் ட்விஸ்ட் போட்டு அதை நீங்கள் பார்க்கும்போது அது இந்த மாதிரி இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கும். அதை அப்படி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டிங்கன்னா நாட் நல்லா டைட் ஆகிடும். இப்போ பிரேஸ்லெட்டையும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கஸ்டமர் போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் கரெக்டாக இருக்கும் பிரேஸ்லெட்டு. இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை நல்லா இழுத்து பார்த்தா கூட முடிச்சு கலண்டு வராது. பாருங்கள் எவ்வளோ அளவு இழுக்கிறேன் நான், அப்போ கூட முடிச்சு தெரியல பாருங்கள். இப்போ இந்த முடிச்சு உங்களுக்கு வெளியே தெரியாமல் எப்படி வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில், அந்த முடிச்சுக்கு பக்கத்தில் உள்ள பீட்ஸ் எதுலையாவது நம்ம முடிச்சை நல்லா இழுத்து உள்ளே தள்ளி விட்டுறணும். அந்த பீட்ஸ்குள்ளே தள்ளிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தெரிகிற அந்த வயரை கூட பக்கத்தில் உள்ள பீட்ஸில் உள்ளே தள்ளி விட்டோன்னா இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது போடும்போதும் கலராது. போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு முடிச்சு தெரியவே இல்லை. இப்படி தான் கைஸ் நம்ம முடிச்சு போடணும். இப்போ நம்ம செகண்ட் முடிச்சு, அதாவது இந்த முடிச்சு நம்மளுக்கு வெளியே தெரியும், இப்படி முடிச்சு அவுந்துருமே அப்படின்னு பயப்படுறவங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப 3வது ஸ்டெப் இது தான். லெஃப்ட் டு ரைட்டு, திரும்ப ரைட் டு லெஃப்ட்டு விட்டுட்டு அதையும் டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போனா நம்மளுக்கு பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு எப்போவுமே கலராது. பட் இந்த முடிச்சை நம்ம பீட்ஸ்குள்ளே தள்ள முடியாது. ஏன்னா இது 8 mm வயருன்றதுனால நம்மளுக்கு அது பீட்ஸ்குள்ளே போகாது. ஸோ முடிச்சை ஒட்டி கொஞ்சம் லைட்டாக கேப்பிட்டு நீங்கள் வயரை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம முடிச்சு போட்ட இடம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வயரையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இப்போ 2 பிரேஸ்லெட் மேக் பண்ணி அதில் எப்படி நாட் வெளியே தெரியாமல் போடுறது, எப்படி ஸ்ட்ராங்கான நாட் போடுறது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டோம். ஆக்சுவலி வெளியே தெரியாமல் போடும்போதே நம்மளுக்கு அந்த நாட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் கலந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு தான் அந்த செகண்ட் டைப் நாட்டு. இப்போ தேர்ட் டைப் எப்படின்னா, நம்ம டபுளாக வயரை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்த்துருக்கோம். அந்த க்ளோஸ் சைடுக்குள்ளே இந்த ஓப்பன் சைடை உள்ளே விட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த க்ளோஸ் சைடில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நார்மலான முடிச்சே இந்த நாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வயர் 0.5 mm தான் எடுத்திருக்கேன்.
5mm வயரில் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது இன்னும் திக்காக இருக்கும். ப்ரேஸ்லெட்டே நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், இழுக்கவே முடியாமல். ஏன்னா டபுள் ஒயர் போட்டிருக்கிறதுனால ப்ரேஸ்லெட்டை கூட நம்மளால் இழுக்க முடியாது, இழுத்து பிடிக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இதில் நம்ம 0.5mmன்றதுனால எத்தனை நாட் வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ்குள்ளே விட்டுட்டோன்னா இதுலேயும் நம்மளுக்கு நாட் போட்டு அந்த இதே தெரியாது. ஆனால் இந்த டபுளாக நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணும்போது, டபுள் ஒயரில் மேக் பண்ணும்போது பிடிச்சி கூட எடுக்க முடியாது. இந்த சிங்கிள் ஒயர்லாம் பார்த்திங்கன்னா இழுத்தா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனால் இதில் இழுக்கவே முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். பாருங்கள், இப்போ நம்ம 3 டைப் நாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்தோம். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை போட்டு நீங்கள் பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூகுள் ஃபேஷன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரேஸ்லெட் எவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியாச்சுன்னு. நம்ம அடுத்ததாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லெட்டர்ஸ் வச்சு எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் கூகுள் ஃபேஷன். மறக்காமல் கூகுள் ஃபேஷன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.